எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டருக்கு வந்து தமிழ் சினிமா மேக்ஸிமம் இந்தியாவிலேயே தமிழ் சினிமாவும், தெலுங்கு சினிமாவும் அதுக்கு மியூசிக் டைரக்டருக்கான அங்கீகாரம் பெருசா வைக்கிறாங்க. ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலா அவங்கள ட்ரீட் பண்றாங்க. அதனால நான் இது நீங்க சொன்னத நான் என்னால ஏத்துக்கிற முடியாது. ஆனா என்னன்னா, எப்படி ஒரு படத்தோட தோல்வியில மியூசிக் டைரக்டருக்கு பங்கு இல்லன்னு அவங்க விளைவிக்கிறாங்களோ, அப்ப சக்சஸ்லயும் பங்கு இல்லன்னு தான். நான் என்ன சொல்றது, உங்களுடைய கடமை. இப்ப இந்த ரெட்டை தலன்னு ஒரு படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணணுங்கிறது வந்து, நான் ஆத்மார்த்தமா பண்றேன், அந்த படத்துக்கு நான் உழைக்கிறேங்கிறது அது பேசிக். அது பண்ணியே ஆகணும். நான் பண்ணணும் அது. அது உழைச்சு தான் ஆகணும். ஆனா, இப்ப பிரைஸ் பண்றதும் சரி, இப்ப நீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்னோட புகழ் வேணும்னு நான் ஆசைப்படுறேனோ, அப்ப நான் என்னோட விமர்சனத்தையும் நான் ஏத்துக்க ரெடியா இருக்கணும். தோத்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப மகாவதார் நரசிம்மா வந்து அதனால எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 12 மூவிஸ் பக்கம் வந்திருக்கு. இப்ப ஹிந்தியில இருந்து. ஹிந்தி வேற லாங்குவேஜ்ல இருந்து ஆக்சுவலி அதர் தென் சவுத்ல இருந்து. சவுத்த விட்டுட்டு மத்த லாங்குவேஜ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு 12 படம் வர்றதுக்கு காரணமே அந்த படம் தானே. அப்ப எப்படி